தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி இலங்கையில் புதிய ஜனாதிபதி ஒருவர் பதவியேற்க இருக்கின்றார். செப்டம்பர் 21ஆம் தேதி அடுத்த ஜனாதிபதி யார் என்பதை தேர்வு செய்ய பொதுமக்கள் மிக ஆர்வமாக இருப்பதை அவதானிக்க முடிகின்றது. 39 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ள இந்த தேர்தலில் பிரதான வேட்பாளர்கள் அனைவரும் தங்களது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் நாட்டின் அரசியல் களம் நாளுக்கு நாள் தீவிரமடைகின்றதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அரசு ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை சமூக பாதுகாப்பு சபை ஆரம்பித்துள்ளது. அதன் பிரகாரம் ஒருவர் தமது சபையில் அங்கத்தவரானதன் பின்னர் அவருக்கான ஓய்வூதியம் தயாரிக்கப்படும் என அந்த சபையின் பொது முகாமையாளர் KAS பிரசன்ன கழுவாராய்ச்சி தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்வரும் காலங்களில் அரசு ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதியம் வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பான மேலதிக தகவல்களை 01128886 அல்லது 0760954002 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் என சமூக பாதுகாப்பு சபையின் பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய கடவுச்சீட்டுகளை போலி ஆவணங்களை பயன்படுத்தி பெற்றுக்கொண்ட இலங்கையர்கள் தொடர்பிலான விசாரணைகள் இந்தியாவின் மத்திய புலனாய்வு பிரிவான CBIக்கு மாற்றப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த மோசடிகளில் இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தை மையப்படுத்தி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி இலங்கையர்கள் உட்பட பல்வேறு நாட்டவர்களுக்கு தெலுங்கானாவில் நூற்றுக்கணக்கான கடவுச்சீட்டுகள் போலி ஆவணங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பான முறைப்பாடுகளின் அடிப்படையில் இறுதியாக விநியோகிக்கப்பட்ட கடவுச்சீட்டுகளை ரத்து செய்வதற்கான உத்தரவு இந்திய வெளிவிவகார அமைச்சினால் விடுக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இது குறித்த விசாரணைகளில் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு இலங்கையர்களது கல்வி சான்றிதழ்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளமையும் முக்கியமான காவல்துறை அதிகாரிகள் ஆதரவு வழங்கியுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. அரசு உர நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்படும் 5 வகையான உரங்களின் விலை 4000 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அத்தோடு தேயிலைக்கான உரமானியத்தை வழங்குவதற்கு தேவையான மொத்த தொகையான 2400 மில்லியன் ரூபாவை இலங்கை தேயிலை சபை வழங்கியுள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. தேயிலை பயிர்ச்செய்கைக்கான உரமானிய திட்டம் கடந்த வாரம் முதல் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேலும் தேயிலை பயிர்ச்செய்கைக்காக பயன்படுத்தப்படும் T200, T750, U709, U834 மற்றும் T65 ஆகிய 5 வகையான உரங்களின் விலைகளை அரச உர நிறுவனம் குறைத்துள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் நீர்க்கட்டண திருத்தத்திற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் இலங்கை மின்சார சபையினால் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான தீர்மானத்துடன் தற்போதைய நீர்க்கட்டண சூத்திரத்தின் பிரகாரம் ரசாயனங்கள் உட்பட ஏனைய செலவுகளை கருத்தில் கொண்டு நீர்க்கட்டணம் குறைக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. குருநாகல் வாரியப்புல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாதனிய அனுராதபுரம் வீதியில்
இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வாரியப்புல போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று திங்கட்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது. அனுராதபுரத்தில் இருந்து பாதனியை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தின் போது 41 வயதுடைய மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் படுகாயமடைந்துள்ள நிலையில் வாரியப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக குருநாகல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இலங்கை பெண்களுக்கு தென்கொரியாவில் கடத்தொழில் துறையில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி கடத்தொழில் துறையில் தொழில் வாய்ப்பை பெற்ற 120 பேர் கொண்ட குழு நேற்றைய தினம் கொரியாவுக்கு சென்றதாக இலங்கையின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவில் 3 பெண்களும் உள்ளடங்குகின்ற நிலையில் தென்கொரிய மற்றும் இலங்கை அரசு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி இலங்கைக்கு இந்த தொழில் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வேலை திட்டத்தை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நடைமுறைப்படுத்துகிறது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த இருவர் சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட்ட 4 கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் நேற்று காலை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழுவொன்று சந்தேக நபர்களையும் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட பொருட்களையும் கைப்பற்றினர். வெளிநாட்டு மதுபானங்கள், பல்வேறு வகையான சிகரெட்டுகள், கிரீம்கள், வாகன பாகங்கள் மற்றும் அறுவை சிகிச்சை கத்தரிக்கோல் ஆகியவை காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடவுச்சீட்டு புத்தகங்கள் குறைவாக இருப்பதால் மிக அவசரமாக தேவைப்படுவோர் மட்டுமே கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. இதேவேளை இலத்திரனியல் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளின் கையிருப்பை பெற்றுக் கொள்வதற்கு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் அக்டோபர் மாத இறுதியில் அவை பெற்றுக் கொள்ளப்படும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியா போகஸ்வேவ பகுதியில் யானை தாக்குதலுக்கு இலக்காகி திங்கட்கிழமை காலை முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். எக்ரி பண்டார 53 வயதுடைய முதியவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மலவே ககத்தோட்டை பிரதேசத்தில் மனித பாவனைக்கு தகுதியற்ற தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையொன்றை சுற்றி வளைத்ததாக மலவே போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி நுகர்வோர் சேவை அதிகார சபையின் கொழும்பு மாவட்ட பணிப்பாளர் அவிஸ்கா விராஜனி உள்ளிட்ட அதிகாரிகள் குழு அந்த இடத்தை ஆய்வு செய்த போது மனித பாவனைக்கு தகுதியற்ற தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட்டதை அடுத்து உரிமையாளரையும் கைது செய்திருந்தனர். அந்த இடத்தில் எண்ணெய் நிரப்பப்பட்ட கேன்கள், போத்தல்கள் மற்றும் வெற்று எண்ணெய் கேன்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நுகர்வோர் சேவை அதிகார சபை அதிகாரிகள் தொழிற்சாலைக்கு சீல் வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை இலங்கை அரசாங்கம் மறுத்துள்ளது. இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளரின் முழுமையான அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டிருந்தது. குறித்த அறிக்கையானது இலங்கை ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையினால் வெளியாகியிருந்தது. இதில் மனித உரிமைகள் பாதுகாப்பு முறையை சீர்திருத்துவதாக உறுதியளித்த போதிலும் இலங்கை அரசாங்கம் அதனை இன்னும் செய்யாமல் இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எனினும் 2023 முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்கள் மற்றும் மசோதாக்கள் மூலம் பாதுகாப்பு படைகளுக்கு பரந்த அதிகாரங்களை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் குடும்ப பிரச்சினை காரணமாக பெண்ணொருவர் தீயிட்டு எரியூட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இரவு 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 2 பிள்ளைகளின் தாயான 28 வயதான பெண் எரிகாயங்களுக்குள்ளானவர் ஆவார். திருமணம் செய்து 10 வருடங்கள் கடந்த நிலையிலே கணவன் மனைவிக்கு இடையில் அடிக்கடி தகராறு இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கணவன் மது போதையில் வீட்டுக்கு வந்து மனைவியுடன் தகராறில் ஈடுபட்ட பின்னர் அறையொன்றுக்குள் பூட்டி வைத்து தீயினை மூட்டியதாக போலீசார் தெரிவித்தனர்.
காயமடைந்த பெண் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் மேல் சப்ரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. அதன்படி பதுளை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியமும் காணப்படுகின்றது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.